அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் இறை வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதும் நவகிரக செவ்வாய்க்குரிய சிறப்பு பரிகாரங்களை செய்வதும் தோஷத்தின் தீவிரத்தை குறைத்து நற்பலன்களை கண்டிப்பாக தரும். செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமான் ஆவார். எனவே செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்வது மிகுந்த பலனை தரவல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு செம்பருத்தி மலர்கள் சாற்றி அர்ச்சனை செய்வது வழிபடுவது செவ்வாய் தோஷ பரிகாரத்தை கண்டிப்பாக குறைக்கும். வைத்தீஸ்வரன் கோவில், திருக்கடையூர் மற்றும் பட்டீஸ்வரம் போன்ற திருத்தலங்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் மற்றும் பரிகாரங்கள் செய்வது செவ்வாய் தோஷ பரிகாரங்களாக இருக்கின்றன. தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் மங்கள சஷ்டிக ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். செவ்வாய்க்கிழமைகளில் ஏழைகளுக்கு துவரம்பருப்பு, சிகப்பு நிற ஆடைகள் அல்லது செம்பு பாத்திரங்கள் தானமாக வழங்குவது தோஷ நிவர்த்தியை கண்டிப்பாக உங்களுக்கு தரும். முக்கியமாக செவ்வாய் தோஷம் என்றாலேயே அனைவரும் பயப்படுவர். ஏனென்றால் திருமணத்தை முக்கியமாக தடை செய்துவிடும் என நம்புகிறார்கள். முக்கியமாக செவ்வாய் தோஷ பரிகாரம் செய்தால் அது அவ்வளவும் தவிடுபடியாகும். விரும்பாத வாசகர் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு சிகப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வாருங்கள். மங்கள சண்டிகா ஸ்தோத்திரம் தமிழில் கிடைக்கிறது. இதையும் பாராயணம் செய்து வந்தால் மேற்படி தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கப்பெறும். முக்கியமாக செவ்வாய் தோஷத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பரிகாரத்தை செய்தால் உடனடியாக அவர்களுடைய தோஷம் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறுகிறது. திருமண தடை மற்றும் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபடியான கோவில் குறித்து தான் பார்க்க வேண்டும். கும்பகோணம் அருகில் உள்ள பட்டீஸ்வரம் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் கோவில்தான் இதற்கெல்லாம் சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் ஒரு பகுதிதான் பட்டீஸ்வரம். துர்க்கை அம்மன் இங்கு துர்க்கை அம்மன் சாந்த சுரூபிணியாக மகிஷன் தலைமீது நின்று திரிபங்க போலீஸ் 8 கரங்களுடன் காட்சி தருகிறார். முக்கியமாக மிக பெரிய பழமையான கோவில் மற்றும் திருஞான சம்பந்தரால் பாடல்பட்ட திருத்தலமாக கூறப்படுகிறது. 5 நிலை கோபுரங்களை கொண்ட 7 அல்லது 6ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாக இருக்கலாம். பல காலங்களில் இந்த ஆலயம் பல்லவர்கள், சோழர்கள் மற்றும் நாயன்மார்களால் கட்டப்பட்டதாகும். சோழ மன்னரை இந்த ஆலயத்தில் தாம் வணங்கி வந்த துர்க்கையின் சிலையை கொண்டு வைத்ததாக கூறப்படுகிறது. சோழ மன்னருக்கு குலதெய்வமாக இருந்தது துர்க்கை அம்மன் தான் என்றும் தன் அரண்மனைக்கு பாதுகாப்பது துர்க்கை அம்மனாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. துர்க்கை அம்மன் சன்னதிக்கு பின்புறமாக ஞானவாய் குளம் உள்ளது. அதன் கரைகளில் நாகதோஷத்தை நீக்கி நாகங்களின் சிலைகள் அமைந்து உள்ளன. அதன் எதிரில் தான் கொடிமர விநாயகரும் சன்னதியும் அமைந்து உள்ளன. அதன் பின்புறத்தில் உள்ள நுழைவாயில் வெளியே சென்றால் ஞான அம்பிகை மற்றும் பட்டீஸ்வரர் தனி சன்னதிகள் உள்ளன. மிகப்பெரிய பைரவர் சிலை உள்ளது. இங்கு ராகு பகவானுக்கு தாயாராக காட்சி தருகிறார். முக்கியமாக ராகு பகவானாக தினமும் இங்கு வந்து அன்னையர் துர்க்கையை பூஜிப்பதனால் ராகு பகவானின் பூஜை காலமாக அந்த ராகு காலத்தில் எவர் வழிபட்டாலும் துர்க்கையை பூஜிக்கின்றார்களோ அவர்களுக்கு தனது தாயாரான துர்க்கையின் பூஜையினுள் தன்னுள் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கென்று கருதும் ராகு பகவான் அவர்களுக்கு எந்த கெடுதல்களையும் செய்யாது நல்லதே செய்வதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த தலத்தில் பூஜை செய்து துர்க்கையை வேண்டுவதும் வழக்கமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் செவ்வாய் கிரகமும் இங்கு அன்னைக்கு சிகப்பு பூக்களை போட்டு பூஜிக்கிறார்கள். அதனால்தான் இந்த துர்க்கைக்கு சிகப்பு மாலை சாத்தி வேண்டிக் கொண்டால் செவ்வாய் தோஷமும் விளங்கும். அத்தகைய சக்தி வாய்ந்த மற்றும் நம் காவல் தெய்வமாக இருக்கும் துர்க்கை அம்மன் மிகுந்த சிறப்பான இந்த ஆலயத்தில் செவ்வாய் தோஷத்தை ஒரு நிவர்த்தி தலமாக கருதப்படுகிறது. செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்படும் மக்கள் உடனடியாக செவ்வாய் தோஷ பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். செவ்வாய் தோஷம் என்றதும் எல்லோரும் வளரும் நிலைதான் உள்ளது. செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணம் தாமதமாகும் என்பது போல பலரும் பேசுவது மரபு போலவே ஆகிவிட்டது. ஆனால் செவ்வாய் கிரகம் எல்லோருடையும் நினைப்பது போல மோசமான கிரகம் அல்ல. அதனுடைய தோற்றத்தை தெரிந்து கொண்டாலே அது நமக்கு புரிந்துவிடும். சப்த ரிஷிகளில் ஒருவரான பரத்வாஜ் முனிவர் நர்மதை ஆற்றங்கரையில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார்.
ஒரு நாள் அதிகாலையில் நர்மதை ஆற்றில் நீராட சென்றார். அப்போது அங்கு தேவலோக பெண் ஒருத்தி நீராடி கொண்டிருந்தால் அவளை கண்டதும் அவளது அழகில் பரத்வாஜ முனிவர் மயங்கினார். அவரிடம் பேசி மயக்கி இரண்டர கலந்து விட்டார். இதன் காரணமாக அந்த தேவலோக பெண்ணுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையுடன் பரத்வாஜ் முனிவர் ஆசிரமத்திற்கு செல்ல முடியாது. அந்த பெண்ணும் அந்த குழந்தையை தேவலோகத்துக்கு கொண்டு செல்ல இயலாது. எனவே இருவரும் நர்மதை நதிக்கரையிலேயே அந்த குழந்தை விட்டு சென்றனர். இதனை கண்ட பூமாதேவி அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார். குறிப்பிட்ட வயது வந்ததும் அந்த குழந்தை தன் தந்தை யார் என்று கேட்டால் பூமாதேவி நடந்த அனைத்தையும் அந்த பையனிடம் சொல்லி அவனை பரத்வாஜ் முனிவரிடம் அழைத்து சென்று ஒப்படைத்தாள். பரத்வாஜ் முனிவரும் தன் மகனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அந்த சிறுவனுக்கு செவ்வாய் என்று பெயர் சூட்டி வளர்த்தார். தாய் அரவணைப்பு இல்லாமல் வளர்ந்தமையால் செவ்வாய்க்கு குடும்பம், தாய், மனைவி போன்ற விவகாரங்களில் வெறுப்பு ஏற்பட்டு போனது. இதனால்தான் ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கும் இடங்களில் குடும்ப ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துகிறார் என்று ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள். குறிப்பாக ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 ஆகிய கட்டங்களில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் என்று சொல்லி விடுகிறார்கள். இதேபோல் சந்திரன் என்ற இடத்தில் இருந்து 2, 4, 7, 8, 12 இடங்கள் செவ்வாய் இருப்பதும் செவ்வாய் தோஷம் என்கிறார்கள். இப்படி சொல்வதனால் தமிழகத்தில் லட்சக்கணக்கானவர்கள் தற்போது பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், திருமணம் கைகூடாமல் பரிதாப நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 இடங்கள் செவ்வாய் இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு அதை செவ்வாய் தோஷம் என்று சொல்லவே முடியாது என்பதுதான் உண்மை. ஜாதக கட்டங்களில் மற்ற கிரக அமைப்புகளுடன் செவ்வாய் இருப்பதை ஒப்பிட்டு பார்க்கும் சமயத்தில் செவ்வாய் தோஷம் இல்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும். பொதுவாக ஜாதகத்தில் 7, 8 இடங்கள் செவ்வாய் இருந்தால் கடுமையான தோஷம் என்பர். 2, 4, 12 இடங்களில் இருந்தால் தோஷம் சற்று குறைவாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் மற்ற கிரக அமைப்புகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் தோஷம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எனவே 2, 4, 7, 8, 12ஆம் கட்டங்கள் செவ்வாய் இருந்துவிட்டால் கண்ணை மூடிக்கொண்டு செவ்வாய் தோஷம் என சொல்லக்கூடாது. முக்கியமாக இதனைத்தான் செவ்வாய் தோஷம் இருந்தால் அதே மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பது பழமொழி போல் ஆகிவிட்டது. செவ்வாய் கிரகம் வெப்ப மிகுந்த கிரகமாகும். இந்த கிரக அமைப்பில் இருப்பவர்கள் முக்கியமாக RH நெகட்டிவ் என்ற இரத்த வகை கொண்டவர்களாக இருப்பார்கள். மற்ற இரத்த வகை உடையவர்கள் இவர்கள் திருமணம் செய்தால் அவர்களது இல்லற இன்பம் திருப்தியாக இருக்காது என்பது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உள்ளது. இதை வைத்து கொண்டுதான் ஜாதகர்கள், அதாவது ஜோதிடர்கள், ஆண் பெண் இருவரின் ஜாதகத்திலும் செவ்வாய் தோஷம் இருக்க வேண்டும் என பொதுப்படையாக சொல்லிவிட்டார்கள். செவ்வாய் பகவான் சகோதர காரகன், பூமி காரகன் என்று சொல்லுவார்கள். எனவே ஜாதகத்தில் செவ்வாய் அமைப்பை பொறுத்து சகோதரர்களால் நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படுகிறது. அதேபோல பூமி, விவசாயம் போன்றவற்றில் ஏற்படும் லாப நஷ்டங்களில் செவ்வாய் ஆதிக்கத்தை காண முடியும். சாதகத்தில் செவ்வாய் நிற்கும் இடம் மற்றும் அந்த திசை உள்ளிட்டவை நுட்பமாக அமையும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.